கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை சரியாக விளங்கி கொள்ளாத காரணத்தினால் முஸ்லிம்கள் மத்தியிலேயே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாரதூரமான ஒரு தீய செயல் வேரூன்றி இருப்பதை நாம் அறிந்து வருகிறோம். இதற்கு முக்கியமான காரணம் நல்லடியார்கள் என்ற சிலரை பற்றி நாம முடிவு செய்து கொண்டதும், நல்லடியார்கள் என்பவர்களுக்கு என்ன ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதில் நமக்கு போதிய ஞானம் இல்லாததும் தான் காரணம் என்பதை கடந்த பல வாரங்களாக தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் அய்யூப் நபி அவர்களுடைய வரலாற்றை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மிக குறைந்த 2-3 இடங்களில் தான் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்ன குறிப்பிடுகிறான் என்று கேட்டால், இன்னா வஜதுனாஹு சாபிரன், இந்த அய்யூப் நபியை ரொம்ப நம்ம சோதித்தோம், அவர் ரொம்ப பொறுமையாளராக நாம் அவரை கண்டோம். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அவர் நல்லடியாராக இருக்கிறார், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவராக இருந்தார்னு சொல்லி அல்லாஹ் பாராட்டுகிறான். அப்போ அவருக்கு நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்க உண்ணாத சிரமங்களையும் அல்லாஹ் கொடுத்ததாக திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் என்னென்ன மாதிரி கஷ்டங்களை கொடுத்தான் என்று நிறைய கட்டுக்கதைகள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது என்ன மாதிரி கஷ்டம் என்று குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்கவில்லை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், கடுமையான முறையில் நோய்வாய்ப்பட்டு இருந்தார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த நோயின் காரணமாக அவருடைய குடும்பம் அவரை விட்டு விலகிவிட்டது, குடும்பத்தையே அவங்கள விட்டு பிரித்து எடுத்துட்டோங்கிற மாதிரியான கருத்துப்பட அல்லாஹ் குர்ஆனில் 2 விஷயம் தான் சொல்லி காட்டுறான். அய்யூப் அவர்களை நினைத்து பாருங்கள். அவர் என்ன சொன்னார்? இன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பி வாதா, இறைவா ஷைத்தான் ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துறானே, அது அல்லாஹ் சொல்லக்கூடாங்கிறது அப்படி சொல்றாரு. ஷைத்தான் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறானே. ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா எனக்கு பெரிய நோய் ஏற்பட்டு விட்டது, நீ தான் கிருபையாளன், கருணையாளர்களுக்கெல்லாம் நீ தான் பெரிய கருணையாளன் என்று அய்யூப் ரப்பிடத்தில் இறைவனிடத்தில் துவா செய்தார் நல்லா சொல்லி காட்டுறான். அவரே அப்போ சொல்றாரு, இறைவா எனக்கு தாங்க முடியாத நோய் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய நோயை நீக்கணும். வாத்தைனாகு அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தார் அவருக்கு வழங்கி விட்டோம். அப்போ குடும்பத்தாரோட பிரச்சனை இருந்திருக்குன்னு விளங்குறது. இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட பிறகு நோயையும் அல்லாஹ் தீர்த்திருக்கிறான், குடும்பத்தாரையும் கொண்டாந்து அவரோட சேர்த்திருக்கிறான். இது ரொம்ப நீண்ட காலம் அவர் கஷ்டப்பட்ட பிறகுதான் இந்த நோய் குணமானதுனால தான் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். ஏன்னா சாதாரண நோய் எல்லாருக்கும் வரும், இன்னைக்கு தலைவலி வரும், நாளைக்கு போயிடும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக குர்ஆனில் சொல்லி காட்டுற அளவுக்கு ஒரு நபி வாழ்நாளில் ஒரு தடவை இப்படி தான் கேட்டிருப்பாரா? பல நாட்கள் அவர் கஷ்டப்பட்டிருக்க போய் தான் இதை ஒரு பெரிய சம்பவமாக ஒரு நிகழ்ச்சியாக எல்லாம் சொல்லி காட்டி அவர் ரொம்ப பொறுமையாளராக கண்டோம். இப்போ தலைவலியை நம்மளும் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம், வைத்த வலியை நம்மளும் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் பொறுமையாளரா? பொறுமையாளராக கண்டோம்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ சகிக்க இயலாதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கான், ஆனால் சகித்து கொண்டார். அப்போ இதில் எதுக்கு இது அல்லாஹ் சம்பவத்தை சொல்லி காட்டுறான்? இறைவனுடைய தூதராகவே இருந்தால் கூட அவங்களுக்கு நோய் வந்து விடுமையானால் அந்த நோயை அவங்களே குணமாக்குவாங்களா? நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். இறைவனுடைய தூதராக இல்லாத மகான்கள் என்று நாம சிலரை முடிவு செய்து கொண்டு அவங்க நம்முடைய நோயை குணமாக்குவாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க நோயை குணமாக்குறது இல்லை, அவங்க உலகத்து நோயை எல்லாம் குணமாக்குவார்கள் நம்ம நினைக்கிறோமே. இது இஸ்லாத்தில் இப்படி ஒரு விஷயம் இருப்பதாக இருந்தால் அய்யூப் நபிக்கு நோய் வந்திருக்குமா? அப்படி வந்து இருந்தா கூட அவருக்கே குணமாக்கிடலாம்ல. 2 நாள் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு பார்த்துட்டு சரி நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி நோய்க்கு உத்தரவு போட்டு நோய் போயிருக்கலாமா இல்லையா? அவங்க அல்லாண்டு தான் முறையிறாங்க. எல்லாம் நோய் தாங்க முடியலையே, ஒரு அளவுக்கு மேலே எனக்கு பொறுக்க முடியலையே, இவ்வளோ வேதனையாக இருக்குதுன்ட்டு அல்லாஹ் புலம்புற வரைக்கும் பார்த்துட்டு அவர் எப்போ அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறாரோ அப்போ நான் ஏற்றுக்கொண்டேன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இறை தூதர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு நோய் வந்தால் அல்லாட்டு தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். செஞ்சவனு குணமாக்குவானா? குணமாக்கவும் செய்வான், ஆக்காமல் இருப்பான். அது அவனுடைய உரிமை. அது அவனுடைய உரிமை என்பதற்கு தான் அந்த அய்யூப் நபியுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம எந்த இடத்துல அடிபட்டு போகிறோம்? நோய் வரையிலும் நிறைய பேர் அடிபடுறாங்க. நோய் வர்ற வரைக்கும் ஒழுங்காக ஏகத்துவ கொள்கையில் இருந்தவங்க ஒரு நோய் நொடி வந்துருச்சுன்னு சொன்னோன்னு என்ன செய்கிறாங்க? அதுக்கு பரிகாரம் என்ன சொன்னாலும் கேட்க ரெடியாக இருக்கிறாங்க.
தாயத்தை பொண்ணா போடுறாங்க, நூல் பொண்ணா போடுறாங்க, அந்த தர்காவுக்கு பொண்ணா போகிறாங்க, இங்கே போய் அதை செய்கிறாங்க, நம்ம காலில் ஒரு உண்டா விழுவுறாங்க, இதை மந்திரினா மந்திக்கிறாங்க, கரைச்சி குடினா கரைச்சி குடிக்கிறாங்க. நோய் என்று வந்து விட்டது என்று சொன்னால் அது குணமாகணும் என்ற ஒரே காரணத்திற்காக நம்ம எந்த கொள்கையில் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டுமோ அந்த கொள்கையை தூக்கி எறிகிற காட்சியை பார்க்குறோமா இல்லையா? அதுக்கு தான் ஐயூப் நபி வரலாறு. ஐயூப் நபி வரலாறு அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான்? ஒரு நபியுமே நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், நீ என்ன என்ற கேள், நீ நான் தான் குணமாக்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் கூட இறைவனை பற்றி அந்த மன்னன்ட்ட போய் சொல்கிறாங்க. மன்னன் பேர் நம்ரூதுன்னு கதைகளை சொல்லுவாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல அதுக்கு ஆதாரம் இல்லை. அது ஒரு மன்னன்ட்ட போய் இறைவன்டா யார் என்று விளக்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன விளக்குறாங்க தெரியுமா? என் இறைவன் யார் தெரியுமா? அவன் தான் உயிர் கொடுப்பான், அவன் தான் மரணிக்க செய்வான்னு சொல்லிக்கிட்டு வரும் பொழுது ஒய்தா மறைலுத்து ஃபஹுவ யஷ்ஃபீன், என் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் எனக்கு நோய் வந்தால் அவன் தான் குணமாக்குவான். இறைவனுடைய டியூட்டியில் ஒரு வேலை என்னது? நோயை குணமாக்குற அவன் வேலை. இப்ராஹிம் நபி அறிமுகப்படுத்துறாங்க. நோய் வச்சுன்னு வைங்களேன், நான் இறை தூதராக இருக்கிறதுனால நானே குணமாக்கிறேன்னு அவங்க சொல்லலை. இறைவனை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய அந்த சபையில் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா ஒய்தா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், எனக்கு நோய் வறுமையானால் அவன் தான் என் நோயை குணமாக்குவான் என்று அவங்க சொன்னதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த நோயை குணமாக்குதல் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? வேற வேற ஆட்கள்கிட்ட அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறோம். வகை வகையா இந்த நோய்க்கு அவர், அந்த நோய்க்கு இவர், இந்த நோய்க்கு இவர் என்று சொல்லி செக்ஷனாக பிரித்து நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நோய்க்கு ஒரு ஆளை போய் அணுகி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நோய் தீர்க்கிற அதிகாரத்தை முழுக்க முழுக்க தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஃபரஐதும் மா ததூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் இன் அராதனி அல்லாஹு பில்லுரின், அல்லாஹ் என்னை ஒரு வேதனை நோய் தர நாடிவிட்டால், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எனக்கு நோய் தர வேண்டும் என்று நாடிவிட்டால் ஹல் ஹுன்ன மும்சிகாத்துல் உர்ஹி, அந்த நோயை இவர்கள்லாம் தடுத்து விடுவார்களா என்று நபி நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறான், குர்ஆன்ல கட்டளை எடுக்கிறான். நபி நீ என்ன கேட்கணும்? இந்தாப்பா அவங்க குணமாக்குவாங்க, இவங்க குணமாக்குவான்னு கூப்பிடுறீங்கள, எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு வை, எனக்கு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அதை தடுப்பார்களா, அந்த நோய் வராமல் அவர்கள் காப்பாற்றுவார்களா என்பதற்கு விடை சொல்லு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்ல சொல்றான். அப்ப நோய் வந்து விட்டால், துன்பம் வந்து விட்டால், கஷ்டம் வந்து விட்டால் அவன் தான் தீர்ப்பான் என்பதில் தெளிவாக ஒரு பிரகடனத்தை அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான். நம்ம இறந்தவர்களுக்காக ஓதக்கூடிய யாசின் சூராவில் அழகா ஒரு நல்லடியார் சொன்னதை நமக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். என்ன எடுத்து காட்டுகிறான்? அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா, அவனை விட்டு விட்டு வேறு கடவுள்களை நான் ஆக்கிக் கொள்வேனா, வேறு தெய்வங்களை நான் ஏற்படுத்திக் கொள்வேனா? இன் அராதனியர் ரஹ்மான் பிலுரின், என் ரஹ்மான் எனக்கு ஒரு வேதனையை, ஒரு நோயை தந்துவிட்டால் லா துகுனி அன்னி ஷஃபாத்துஹும் செய்யா, அவங்க எந்த ரெக்கமெண்ட் பண்ணாலும் அது எனக்கு உதவாதுப்பா. நீங்கள் யாரை போய் தெய்வம்னு கூப்பிடுறீங்களோ எனக்கு அல்லாஹ் ஒரு நோயை தந்து விட்டால் இவங்களுடைய ஷஃபாத்து என்னை காப்பாற்றுமா? யாருடைய ரெக்கமெண்டையாவது எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் நோயை தீர்த்துருவானா என்று ஒரு நல்லடியார் சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் கஷ்டப்படுற நம்ம தான் அல்லாட்ட முறையிடணுமே தவிர நமக்கு போய் அவர் போய் கேட்டால் தந்துருவார், இவர் போய் கேட்டால் தந்துருவார் அப்படின்னு சொல்கிறோமே, அது இல்லைன்னு இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? லா துகுனி அன்னி ஷஃபாத்துஹும் செய்யா, அவங்களுடைய ஷஃபாத், அவங்களுடைய பரிந்துரை எனக்கு உதவாது, என்னை காப்பாற்றாது, அப்படிப்பட்டவங்களை போய் நான் வணங்கணுமா, அப்படிப்பட்டவங்களை நான் தெய்வமாக எடுத்துக்கொள்ளணுமா என்று அந்த நல்லடியார் கூறினார். ஒரு நல்லடியார் என்ன செய்வார்? அந்த சபையில் அந்த மக்கள்கிட்ட சொல்லுவார். அதான் அல்லாஹ் அந்த யாசின் சூறாவில் கூட எடுத்து காட்டுகிறான். அதே மாதிரி யாபுதூன மின் தூனில்லாஹி, அவங்க அல்லாஹ்வை விட்டு என்ன செய்கிறாங்க? மற்றவங்களை போய் வணங்குகிறார்கள். கஷ்டம் தராத, துன்பத்தை தராத, பயன் தராதவர்கள்லாம் வணங்குறாங்க. ஓ யகூலுன ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவங்களெல்லாம் அல்லாட்ட எங்களுக்கு பரிந்து பேசுவாங்க, நாங்கள் அந்த பெரியார்களை கூப்பிட்டோம்னு சொன்னால் இவங்க அல்லாட்ட எங்களுக்கு வாங்கி தருவாங்க என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் கேட்குறான், குல் அத்து அல்லிமூனல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களோ? அல்லாஹ் கேட்குறான். எங்கள்கிட்ட பரிந்துரை செய்வாங்கன்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லி தரீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அத்து அல்லிமூனல்லாஹ பிமாலா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்லி, பூமியிலையும் வானங்கள்லையும் தெரியாமல் அல்லாஹ் தெரியாமல் இருக்கிறான அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு எங்களுக்கு நீங்கள் சொல்லி தரீங்களோ? அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா என்கிட்ட யாரும் பரிந்துரை செய்ய இயலாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன செய்கிற?
எனக்கு இதை சொல்லி தரியா நீ, இவர் பரிந்துரை செய்வார் அவர் பரிந்துரை செய்வார்னு எனக்கு நீ பாடம் நடத்தியான்னு கேட்குறான். அப்போ இந்த மாதிரி பரிந்துரை செய்வாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, வாங்கி தருவாங்க, வேண்டப்பட்டவங்கன்னு சொல்வது வந்து அல்லாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குற்றமாகிவிடும். அல்லாவுக்கு தெரியாத விஷயத்தை அல்லாவுக்கு சொல்லி கொடுக்குறீங்கிற குற்றமாகிவிடும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெள்ள தெளிவான வார்த்தைகளால் நமக்கு வந்து கட்டளை எடுக்கிறான். அப்போ நம்ம என்ன விளைக்கிறோன்னு, நோய் நோட்டி எந்த துன்பங்கள் வந்தாலும், ஐயூப் நபியா இருந்தாலும் வேற எந்த நபியா இருந்தாலும் அவர்கள் தமக்குத்தாமே அந்த நோயை தீர்த்து கொள்ள முடியவில்லை, அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அல்லாஹ் நாடும் போது அந்த நோயை அவன் குணமாக்குகிறான், நாடுகின்ற காலம் வரைக்கும் அந்த நோயை நீடிக்க வைக்கிறான். முடிவு அவன் கையில் இருக்கிறது தவிர வேறு யார் கையிலும் இல்லைங்க. எதுக்கு தர்கா, எதுக்கு மகானு, எதுக்கு பெரியாரு, நேர அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டியதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக வந்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த பெரியார் மகானா இருந்தாலும் சரி, நிஜ மகான், சில பேர் மகான் நம்ம தப்பா நினைக்கிறத விட்டுருவோம், நிஜமாகவே மகான் என்று குர்ஆன்ல யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நபிமார்களாக இருந்தால் கூட அவங்களுடைய எல்லை, அவங்களுக்கு எல்லை இருக்கிறது. என்ன எல்லை இருக்கிறது? பிரச்சாரம் பண்ணலாம், அதுக்கு சவாபுகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம், அந்த ஒன்று இருக்கே தவிர மற்றபடி என்ன இல்லை, அல்லாஹ் செய்கிற வேலையை அவங்கள்ட்ட பிரித்து கொடுத்துடல. நீ பார்த்துக்க, நீ இதை நீ பார்த்துக்க, இந்த வேலையை நீ பார்த்துக்க, இந்த வேலையை நீ பார்த்துக்க, அதெல்லாம் கிடையாது. எந்த வேலையை அவன் பார்க்க மாட்டான்னு அந்த வேலையை தான் அல்லாஹ் கொடுத்தான். மக்களுக்கு வந்து சொல்கிற வேலையை அவன் பார்க்க மாட்டான். எந்த வேலையை அவன் பார்க்க மாட்டான்? அவனே நேரம் இறங்கி தொழுகை நிலைநாட்டுன்னு சொல்லுவானால்ல, அவன் சொல்ல மாட்டான். எது அவன் சொல்ல மாட்டானோ அதைத்தான் சொல்லுவதற்கு ஒரு தூதரை நியமிச்சானே தவிர அவன் செய்கிற விஷயத்தை செய்வதற்கு ஒரு ஆள் நியமிக்கல. அவன் செய்யாத ஒரு விஷயத்தை செய்வதற்கு தான் என்ன செய்யறான், தூதர்களை அனுப்புறான் என்பதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய எல்லை லிமிட் நமக்கு வழங்குகிறது. அதே மாதிரி வந்து இன்னும் பல நல்லடியார்களுடைய செய்திகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுல ஒரு நல்லடியார் யாருன்னு கேட்டா, நல்லடியார் தான், அவர் பேர் எல்லாம் சொல்லலை. ஒரு ஆள் என்ன செய்யறார், ஒரு கிராமம், ஒரு பாலடைஞ்ச ஒரு ஊரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். போய் கொண்டிருக்கும்போது அந்த ஊரை பார்த்தோன்னு ஒரு நினைப்பு வருது, அண்ணா யுஹில்லாஹு பாத மௌத்திஹா, இந்த ஊர் இப்படி நான் பாலடைஞ்சு கிடக்குத, எல்லா கட்டிடங்கள்லாம் செதஞ்சு போய் ஊர் மாதிரியே தெரியல, ஊரா இருந்து இப்போ ஊரா இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து விட்டு அவர் சொல்றாரு, இதை எப்படி அல்லாஹ் வந்து திரும்ப உயிர்ப்பிப்பான், திரும்ப உயிர்ப்பிப்பான்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடியதையுமா அல்லாஹ் உயிராக்குவான், அதை எப்படி உயிராக்குவான்ட்டு அவர் மனசுல என்ன செய்யுது, ஒரு எண்ணம் ஓடுது. அல்லாஹ் மேல வந்து அவருக்கு வந்து சந்தேகம் வந்து வரல, அறிந்து கொள்றதுக்காக வேண்டி அவர் நினைக்கிறார், எப்படி இது உயிராக்கு, எப்படி நடக்கும், நடக்காத அடிப்பில் நாத்திய அடிப்பில் அவர் பேசலை. அப்படி இருந்தால் அவரோட அல்ல உரையாடிலாம் இருக்க மாட்டான். அவர் ஒரு நல்ல ஒரு அடியாருங்கிற மாதிரி தான் அல்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்போ நல்லடியார் ஒருத்தர் அந்த ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் மனசில் நினைக்கிறாரு, அண்ணா யுஹி ஹாதிஹி அல்லாஹு பாத மௌத்திஹா, இந்த ஊர் மௌத்தா போச்சே, வீணா போச்சே, அழிஞ்சு போச்சே, இது எப்படி திரும்ப அல்லாஹ் உயிராக்குவான் ஒன்று அல்லாஹ் என்ன செய்யறான், அதை செயல்முறை விளக்கம் காட்ட நினைக்கிறான். ஓ அப்படி கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லி இப்போ அமாத்தஹுல்லாஹு மிஅதாமின், 100 வருஷம் அவர் அல்லாஹ் மௌத்தாக்கிவிட்டான். எந்த இடத்துல வச்சு அவர் சொன்னாரோ அந்த இடத்துல அவளை மௌத்தாக்கி 100 வருஷம் போட்டுவிட்டான். பூமிக்கு மேலேயே கிடக்கிறாரு, பாடி கிடக்குது. எவ்வளோ நாளைக்கு? 100 வருஷம். 100 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறான்ல, சும்ம பாசஹு, இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவுகல்லதி மர்ர அலா கரியத்தின் முஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா, அந்த தலைகீழாக புரண்டு கிடந்த ஒரு ஊரை நோக்கி ஒரு மனிதர் கடந்து சென்றார், நல்லடியார் கடந்து சென்றாரு. அப்படி செய்யும் பொழுது இந்த ஊரை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொன்னாரு, அமாத்தஹுல்லாஹு மிஅதாமின், 100 வருஷம் அவர் அல்லாஹ் வந்து மரணிக்க செய்து விட்டு சும்ம பாசஹு, பிறகு அவரை எழுப்பி அல்லாஹ் கேட்குறான், கம் லபிஸ்த, எவ்வளோ நாள் படுத்திருப்ப சொல்லு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு, லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌமின், ஒரு நாள் அல்லது அரை நாள் இருக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிறார். 100 வருஷம் அவர் கடந்திருக்கிறாரு. 100 வருஷத்துக்கு பிறகு எழுப்பி எவ்வளோ நாள் ஆயிருக்கும் தெரியுமான்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் கேட்டால் அவர் என்ன சொல்றாரு, என்ன அதிகபட்சமாக போனால் ஒரு நாள் இருக்கும், இல்லாட்டா அரை நாள் இருக்கு, ஒரு நாளோட கொஞ்சம் நேரமாக நான் படுத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அல்லாஹ் என்ன பார்க்குறான், அப்படியா, இங்கே வா, நீ கொண்டு வந்து சாப்பாட்டை பாரு, சோறோட கொண்டு வந்திருக்காரு. வெளியூர் பிரயாணம் பண்ணுறவங்க சாப்பாடு எடுத்து போவாங்களா இல்லையா, சோறு தண்ணிலாம் கொண்டு போகணும். இந்த காலத்துலாம் காசு கொண்டு போனால் போதும், இப்போ காசு கூட வேண்டியதில்லை, கார்டு கொண்டு போனால் போதும். அந்த காலத்தில் சோத்தையை தூக்கிட்டு போகணும், ரொட்டியை கட்டி சோறு எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் நமக்கு வந்து பிரயாணம் பண்ண முடியும். அப்போ பிரயாணத்தில் வரும்போது தானே இந்த ஊரை பார்த்துட்டு அவர் சொன்னார். அதனால் எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவர் கொண்டு வந்த சாப்பாடு, அந்த தண்ணியை பார்க்க, அதை பாரு, வச்சபடி எப்படி இருக்குது, லம்யத்தை சன்ன, கெட்டு போகவில்லை. அவர் கொண்டு வந்த அந்த உணவும் அவர் கொண்டு வந்த தண்ணீரும் வச்சபடியே இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னு கேட்டால், உன் கழுதையும் பாரு, கழுதையில் வந்திருக்காரு. அதான் அவர் பிரயாணம் பண்ணி வரும்போது 4 விஷயம் இருக்கிறது. ஒன்று வந்து அவர் கொண்டு வந்த தண்ணீர், ஒன்று அவர் 2வது உணவு சாப்பாடு,
மூணாவது அவர் ஏறி வந்த கழுதை, நாலாவது இவர். இந்த 4 மீட்டர் அங்கே இருக்கிறது. அந்த அவர் கழுதையை எல்லாம் பார்க்க சொல்கிறான். அது மக்கி மண்ணா போய் எலும்பு தான் கிடக்குது. அதாவது ஒரு பக்கம் கெட்டு போகிற மாதிரி வச்சுருக்கான்ல, ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாக வச்ச மாதிரியும் இருக்குது. கொண்டு வந்த சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் லம்யத்தை சன்னகது கெட்டே போகலை. இப்போ வச்ச மாதிரி அந்த கொண்டு வரும்போது 100 வருஷத்துக்கு முந்தைய எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி அல்லாஹ் நினைச்சா அப்படி காப்பாற்றுவான். அந்த மாதிரி அதை காப்பாற்றி வச்சிருக்கிறான். 100 வருஷத்தினுடைய வெயில் அதில் எல்லாம் அந்த தண்ணி வந்து வத்தி கூட போயிருக்கணும். 100 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு கோவலையில் தண்ணியை வச்சு 100 வருஷம் வச்சா தண்ணி இருக்குமா? வெறும் கோவலை தான் இருக்கும். 100 வருஷம் கூட அது தேவையில்லை. 3 மாதத்துல நெஞ்சிடும் தண்ணி பூரா வத்தி போயிடும் ஒரு டம்ளரில் வச்சுருந்தா கூட. ஆனால் இது என்ன ஆகுது? 100 வருஷம் ஓடி இருக்கிறது. 100 வருஷத்துக்கு பிறகு அந்த வச்ச தண்ணி என்ன செய்யுது? அதே மாதிரி இருக்கிறது. வச்ச சாப்பாடு அதே மாதிரி இருக்கிறது. அதை காட்டி விட்டு அங்கே பாரு, இது பார்த்துட்டியா, நீ கொண்டு வந்து கழுதையை பாரு. கழுதையை பார்த்தா என்ன ஆகுது? அது மக்கி மண்ணா போயிருக்கு. இப்போ என் வேடிக்கை எங்கே காட்ட போறேன்னு கேட்டால், என்னுடைய சக்தி எங்கே காட்டுறேன்னா அந்த கழுதையில் காட்டுறேன் பாரு. ஒன்றுல ஹிமாரிக்க அந்த கழுதையை கொஞ்சம் பாரு, அதை எப்படி நான் உயிராக்குறேன்னு தானே கேட்டேன். இப்போ உயிராகி காட்டுறேன்னு சொன்னோன்னே அந்த எலும்புகளை எப்படி நம்ம உயிராக்குறோம், எப்படி இந்த எலும்புகளை ஒன்று சேர்க்கிறோம், சும்மா நக்சுஹா லஹமா, பிறகு வந்து அதை எப்படி இறைச்சியெல்லாம் அதுக்கு அணிவித்து எப்படி உயிராக்குகிறேன் என்பதை பாருன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே அந்த கழுதை அப்படியே ஒன்று சேர்ந்து எந்திரிச்சு நிற்கிது. அவர் கண்ணு முன்னாடி உயிராகி காட்டினோன்னு அவர் என்ன செய்யறாரு? ஆலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன் என்பதை இப்போ நான் சந்தேகத்துக்கிடமெல்லாம் விளங்கிட்டேன். ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு, அந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் விளங்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ என்ன இதில் மேட்ருன்னு கேட்டால், இவர் ஒரு நல்லடியார் தானே, இவர் ஒரு மகான் தானே, அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கானா இல்லையா, அல்லாஹ் உரையாடி இருக்கானா இல்லையா, எந்த மாதிரி இவருக்கு அந்தஸ்து கொடுக்குறான்? அவனுடைய அந்த அந்த ஆற்றலை, அவனுடைய நிர்வாக முறையை எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்க மாட்டான். எப்படி செய்கிறோங்கிறத ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். இப்ராஹிம் நபியை கூட ஒரு சொல்லிக் கொடுத்தான். அப்படி என்ன கேட்டாங்க இப்ராஹிம் நபி? ரப்பி அரிணி கைபத்துகையில் மௌத்தா போன ஆட்களை உயிராக்குவேன்னு சொல்லி எப்படி எனக்கு சொல்லு, இறந்து போனால உயிராக்குவேங்கிறியல்ல, எனக்கு கொஞ்சம் காட்டுன்னு இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. அல்லாஹ் கேட்குறான், அவலம் தூமீன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ நான் இறந்து போனால உயிராக்குவேன் நம்பிக்கை இல்லாமல் என்கிட்ட கேட்குறியான்னு கேட்குறான். இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, பலா நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது, வலாக்கின் எத்துமையின கல்வி, என் மனசில் அதை அறிந்து அதை அப்படி அமைதியாகும். ஓ இப்படித்தான் தெரிஞ்சுக்கிறணும், நீ செய்வேன்னு எனக்கு தெரியும், எப்படி செய்வேங்கிற எனக்கு தெரியணும். அப்போ எனக்கு 100% ஒரு மனசு என்னவாயிரும், ஒரு நிம்மதி ஆகி போயிடும், நிம்மதிக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு நல்லா நினைஞ்சிருக்கலாம். மரியாதை நம்பிட்டு போகணும், என்கிட்ட கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருக்கலாம். அவர் மேலே உள்ள கருணையில் என்ன செய்யறான்? அதை அறிஞ்சிக்கிற ஆசைப்படுறியா? என்னுடைய ஆட்சி எப்படி செயல்படுதுன்னு உனக்கு அறிந்துக்கிறனா தானே விஷயம். இப்போ புது அருபாத்தமின தயிரி 4 பறவை ஏடு, 4 துண்டுதுல வெட்டு ஒன்றா கோர்த்து 4 மலையில் கொண்டு வச்சுட்டு கூப்பிடு, 4 உன்னை நோடிக்க சும்மா ஏற்றி எனக்கு சாயா ஓடி வந்து எல்லாம் என்ன செய்யும், உன்ட்ட 4 பறவையும் ஒன்றா வரும், எப்படி அசம்பிள் ஆகுது, எப்படி ஒன்று சேருது, எப்படி நான் ஹயாத்தை கொடுக்குறேன் என்பது அப்போ தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படி காட்டுறான். அதே மாதிரி இப்ராஹிம் நபி கூட என்ன தெரியல, ஒரு இறந்து போனது எப்படி உயிராக்கணுங்கிற ஒரு அந்த அந்த டெக்னிக் அவருக்கு தெரியவே இல்லை. இவன் என்ன நினைக்கிறான், உயிராக்குற சக்தி அவுளியாக்கு இருக்குங்கிறான். இப்ராஹிம் நபிக்கு எப்படி உயிராக்குவாங்கிற நாலேஜ் இல்லை, நல்லா சொல்லி காட்டுறான். எப்படி உயிராக்க நாலேஜ் தெரிஞ்சாதானே செஞ்சு காட்டையாலும், இதை எப்படி தயாரிக்கிறதுங்கிற நாலேஜ் எனக்கு இல்லாட்டி இப்படி நான் செய்வேன். முதல்ல இது எப்படி உருவாகுதுன்னு அறிவு வேணுமா இல்லையா? இப்ராஹிம் நபிக்கு என்ன தெரியல, இறந்தவர்களை எப்படி அல்லாஹ் உயிராக்குவான்னு தெரியல. இவன் என்ன பண்றான்னு கேட்டால் ஒரு அவுளியா போனாராம். அங்கே ஒரு மாடு நின்றுச்சான், சீடர்கள் அறுத்து சாப்பிட்டு விட்டாங்களாம். அப்புறம் மாட்டு சொந்தக்காரன் வந்துட்டானா, என் மாடு என்னாச்சு அப்படின்னு கேட்டானா. உடனே அவுளியா என்ன பண்ணாரான், எலும்பையெல்லாம் ஒன்றா கொண்டாந்து போட்டு கும்பி இதுன்னு இல்லா எந்திரின்றானா, எந்திரிச்சிச்சான், மாடா எந்திரிச்சிச்சான். இவங்க திருட்டுத்தனமாக மாட்டை தின்றுருக்காங்க. திருட்டுத்தனமாக மாட்டை திண்டாலே எந்த விதமான பவர் ஆற்றல் உண்மை இருக்காது. அப்போ மாட்டை அடுத்த மாட்டை அப்படி திண்டவுன்னு அவுளியா என்ன செய்கிறாரு, மாட்டுக்காரன் கேட்டு வந்து எலும்பையெல்லாம் ஒன்றா குவிச்சு வச்சு எந்திரின்றாரா, எந்திரிச்சிருச்சான். அப்போ இது என்ன அர்த்தம், செத்து போன ஆட்கள்லாம் உயிராக்குற அதிகாரத்தை வந்து அவுளியாக்களுக்கு எல்லாம் பங்கு வச்சு கொடுத்துட்டான்னு நினைக்கிறாங்களே. இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் என்னத்தை கொடுக்கல, எப்படி உயிராக்குவாங்கிற நாலேஜ் இல்லை அவருக்கு. அதை செஞ்சு காட்டுறாங்க, இப்படி தான் நான் செய்வேன். அதே மாதிரி இப்ராஹிம் நபியை அல்லாஹ் திருப்திப்படுத்தின மாதிரி அவரையும் திருப்திப்படுத்துறான். நம்மள கூட எத்தனை பேர் எப்படி எல்லாம் உயிராக்குவான்னு நினைப்போம், உடனே எல்லாம் அப்படி செஞ்சிருவானா? நம்ம 100 வருஷம் மூத்தாக்கிடுவானா? அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடியே அதை உயிராகி காட்டுவானா? நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்துவானா? நம்பு அப்படின்னு போயிடுவான். 2 பேருக்கு தான் எல்லாம் செஞ்சு காட்டுறான். இதை ஒன்று இப்ராஹிம் நபியை காட்டியிருக்கிறான், இன்னொரு இந்த மனிதருக்கு பேர் தெரியாட்டா கூட இந்த மனிதருக்காக இணைஞ்சிருக்கிறான். எப்படி உயிராக்கணும்னு அறிஞ்சிக்கிறியா, இந்த அறிஞ்சிக்க பாருன்னு சொல்லி இந்த மக்கி போன எலும்பை காட்டி அதை ஒன்று சேர வச்சு உயிராக்கி எழுப்புறான்ற நல்லடியார் தானே அவரு.
இப்ராஹிம் நபி மாதிரி ஒரு நல்ல மகானா இருக்க போய் தான் நல்லா அதை செஞ்சு காட்டி அவனுடைய ஆற்றலை வந்து அவருக்கு புரிய வைக்கிறான். அவருக்கு 100 வருஷம் மண்ணுக்குள்ள கிடக்கல. அவர் எங்க கிடக்கிறாரு? மேலே இருக்கிறார். இவங்க சொல்றக்கூடிய மகான்லாம் மண்ணுக்குள்ள கிடக்குறாங்களா இல்லையா, மக்கி போச்சா ஒன்றும் தெரியவில்லை. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம் உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னு. இவர் இந்த மகான் இங்க கிடந்தார். இப்ப 100 வருஷம் மேலே தான் கிடக்கிறார். யாரும் அந்த கபருஸ்தான் வந்து அடக்கப்பட்டல, தர்காவெல்லாம் கட்டலை, யாரும் பார்க்கவே இல்லை. அவர் வாட்டுக்கு ஒரு இடத்துல எல்லாம் மூத்தாக்கி எங்கே போட்டுவிட்டான். பாலடைஞ்ச ஊர், மனிதர்கள் யாரும் நடமாடி இருக்க மாட்டார்கள். 100 வருஷம் இங்கே கிடக்கிறார்ல. 100 வருஷத்துக்கு பிறகு எழுப்பி கேட்டு எவ்வளவு நாள் இருந்தேன்னு கேட்டா அவர் என்ன செய்யறாரு? ஒரு நாளுங்கிறாரு. 100 வருஷம் தெரிஞ்சு அவருக்கு, அதாவது மௌத்தா போன பிறகு 100 வருஷம் தான் இருந்தோங்கிற அவருக்கு தெரியல. எவ்வளவு நாள் நினைக்கிறாரு? ஒரு நாள் கடந்திருப்போம் நினைக்கிறாரு. இவன் நினைக்கிறான் 1000 வருஷம் மூத்தா போனவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறாராம். நம்ம உட்காந்துருக்கு தெரியுமா, பேசுறது தெரியுமா, நம்முடைய எல்லா நிலைமைகளும் வழங்குமா அவருக்கு, எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நினைக்கிறானே. இது ஒரு உதாரணம். என்னது? ஒரு நல்லடியாரா மகானா இருந்தாலும் சரி அவருக்கு அதெல்லாம் முடியாது. அந்த ஆற்றல் அறிந்து கொள்ளவே முடியாது. முதல்ல மூத்தாயிட்டா என்ன செய்ய முடியாது? உலகத்தில் என்ன நடக்குதுங்கிற மேட்ரு கூட அவருக்கு தெரியாது. இதுக்கு தான் இந்த நல்லடியாருடைய வரலாறை எல்லாம் அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுற காரணம் என்ன? இப்படி எனக்கு தான் எல்லாம், நான் தான் எல்லாம் செய்வேன், நீ மனிதன்ட்டு போய் கேட்டுறாத. வேற எதுக்கு இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான்? கதை கேட்கறக்கா சொல்றான்? இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி அந்த பெரியாருடைய அந்த மகானுடைய வரலாறை வந்து திருக்குறானில் சொல்லக்கூடிய வரலாறை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறுகளை ஜக்கரியா நபி எடுத்துக்கிறங்க. அவர் யாரு? அவர் ஒரு சிறந்த ஒரு நபி. அவர் ஈசா நபி காலத்தில் வாழ்கிறாரு. ஈசா நபி அவங்கெல்லாம் சமகாலத்தில் உள்ளவங்க. ஈசா நபி, மரியம், யஹ்யாவுடைய தகப்பனார் ஜக்கரியாவெல்லாம் ஒரு சமகாலத்தில் உள்ளவங்க. அந்த ஜக்கரியா நபி தான் அன்றைக்கு உள்ள பள்ளிவாசலில் இமாமாவும் இருக்கிறார், மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவராகவும் இருக்கிறார். அந்த ஜக்கரியா அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு வந்து நீண்ட காலமாக இல்லை பிள்ளையை கொடுக்கல. எவ்வளோ காலம் கொடுக்கல? அவர் துவாவில் கேட்குற அதுலேயே நமக்கு விளங்குது. என்ன கேட்குறாரு? எனக்கு ஒரு பிள்ளைய கூட அல்ல, இன்னி வகனலாகும் மின்னி, என்னுடைய எலும்புலாம் ரொம்ப வந்து தளர்ந்து போயிடுச்சு. வஸ்தாளர் ரசு சைபா, என் தலையெல்லாம் நிறையா நரைச்சி போய் வெளுத்து போச்சு. அப்போ தலைமுடி பூரா வெள்ளன்னு இருக்குது. வயசை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். அப்போ தலைமுடி பூரா வெளுத்து போச்சுன்னா என்ன வயசில் இருப்பார் அது பார்த்துக்கிறேன்னு. வெள்ளை முடி மட்டும் சொல்லியிருந்தா என்ன செய்வாங்க? நேச்சுரல் கலராக வெள்ளையாக இருந்தால் அப்படி நினச்சிக்கிற கூடாங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்? எலும்பு வேற தளர்ந்து போச்சுங்கிறான். எலும்பும் தளர்ந்து போய் தலையும் நரைச்சி போச்சு. இந்த கண்டிஷன்லாம் வந்து நல்லா பிள்ளை இல்லாமல் வச்சிருக்கிறியே. அப்போ எவ்வளோ அவர் வேதனைப்பட்டிருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாரிசு இல்லை என்பதற்காக வேண்டி சமுதாயத்தில் ஒரு தலைவராக இருக்கார், ஒரு பிரமுகராக இருக்கார், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கார், நல்லடியாராக இருக்கார், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மகானா இருந்தும் கூட அவருக்கு எத்தனை வயசில் புள்ள வேணும்னு ஒருத்தர் ஆசைப்படுவாங்களோ அந்த வயசுலலாம் கிடைக்காம கடைசியில் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு, யாரெல்லாம் நான் கேட்குறேன், உன்கிட்ட கேட்கறதுல நான் வந்து பின்வாங்க மாட்டேன், அதே வயசான காலத்தில் இப்படி கேட்கறேன்னு நினைக்க மாட்டேன், நீ நினைச்சா எப்போ வேணாலும் தருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அல்லாஹ்விடத்துல இப்படியே ஒரு முறையிடுறாரு. ரப்பிலா ததர்னி ஃபர்தா, யாரெல்லாம் என்னை தன்னந்தனி ஒத்தாளா விட்டுறாதல்லா, நம்ம ஒத்தா போயிட்டோம், ஒரு ஆளா நான் மட்டும் இருந்தா எனக்கு ஒரு வாரிசு இருக்கணுமா இல்லையா? ரப்பிலா ததர்னி ஃபர்தா வன்த ஹைருல் வாரிசீன், நீ தான் வாரிசு கொடுக்குறவனா இருக்கிற, யாரெல்லாம் என்னை தன்னந்தனி ஆளா விட்டுறாத, எனக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவர் கேட்கிறாரு. எரிசுனி எரிசுமின் ஆளி யாக்கூப், அவர் எனக்கு வாரிசாக வரணும், யாக்கூப் நபியுடைய சந்ததிகளுக்கு வாரிசாக வரணும். அவர் யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றர் இவர் ஜக்கரியா நபி. யாக்கூப் நபியுடைய வாரிசு என் மூலமாக தான் தொடர்கிறது, அது இல்லாமல் ஆக்கிவிடாத அல்லான்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவரு அவ்வளவு தள்ளாத வயசுல, முடியாத வயசுல, தளர்ந்து போன வயசுல கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? கொடுத்துறான் விஷயம் வேற, ஏன் உள்ளால கொடுக்கல? நம்ம என்ன நினைக்கிறோம்? பிள்ளை இல்லைன்னா நாகூருக்கு பிள்ளை தந்து, அவருக்கு பிள்ளை இல்லை, நாகூர்ல அடங்கி இருக்கிறவருக்கு பிள்ளையும் இல்லை, கொண்டாடியும் கிடையாது. இவன் என்ன செய்யறான்? நீ நாகூருக்கு போ, அவர் பிள்ளைய தருவார் உனக்கு, ஏர்வாடிக்கு போ, அஜ்மீருக்கு போன்னு சொல்றானே, அங்கெல்லாம் பிள்ளைய தருவார்கள். இவங்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் இருக்குமே. ஆனால் ஒரு ஜக்கரியா நபி அவருக்கு உண்டாக்கிற முடியாதா? இவங்கெல்லாம் மகானா? ஜக்கரியா நபி மகான், 100% மகான். மகான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது, இறை தூதர். அப்ப அல்லாஹ் வந்து யார மகான் என்று திட்டவட்டமா நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு நல்லடியாருக்கு வந்து தளர்ந்து போய் இனிமேலுமா புள்ள பிறக்குங்கிற வயசு வந்துருது. வம்பராத்தி ஆக்கினும், என் மனைவி வேற வந்து பிள்ளை பெற இல்லாமல் இருக்கிறாள், அவளும் சரியான ஒரு தகுதி உள்ளவளா இல்லை, நானும் இந்த மாதிரி இருக்கிறேன், ஆனால் நான் உன்கிட்ட கேட்பேன், எனக்கு வயசு தளர்ந்து போயிட்டாலும் நான் உன்கிட்ட கேட்பேன், என் பொண்டாட்டி தளர்ந்து போனாலும் சரி நான் உன்கிட்ட கேட்பேன், நீங்க தான் எனக்கு தரணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? பிடிவாதமா அல்லாஹ் இடத்துல கேட்கிறாரு. அல்லாவே என்ன செய்யறான்? தள்ளாத வயசுல பிள்ளையும் கொடுத்து அவனே பேரையும் வைக்கிறான். இன்னானு பஷீருக்கு பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அதுக்கு பேர் யஹ்யா. அல்லாவே பேரை வைக்கிறான் பாருங்க, பேரை சொல்லி பிள்ளை கொடுக்குறான். அது எப்போ கொடுக்குறான்? அல்லாத கடைசி காலத்தில் என்ன செய்யறான்? அல்லாஹ் கொடுக்குறான்னு பார்க்குறோம். இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு பெரியார் இருந்தாராம், ஒருத்தங்களுக்கு ரொம்ப காலமாக பிள்ளையே இல்லையா,
அவர்கிட்ட கேட்டோன்னே வெத்திலையை மட்டிச்சு நினைஞ்சாராம், அவர் மென்று கொடுத்தாராம். அந்த அவுளியா வந்து வெத்திலையை மென்று இன்னொருத்தனுடைய பொண்டாட்டிக்கு என்ன செஞ்சாராம், அந்த வெத்திலையை கொடுத்த உடனே அந்த பொம்பளை வந்து பிள்ளை உண்டாயிட்டா, அதான் ஒரு பக்கத்தில் அடங்கியிருக்கிற யூசுப் நாயகம் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு கட்டுக்கதை உண்டாக்க புள்ள கொடுக்குற இப்படி வெத்தலை மூலமாக கூட புள்ள கொடுப்பார் என்கிற அளவுக்கெல்லாம் நினைக்கிறோமே என்ற அளவுக்குலாம் இந்த சமுதாயம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு இந்த ஜக்கரியா நபி வரலாறு என்ன சொல்லுது, அவன் நினைச்சா கொடுப்பான், நினைக்கும் போது கொடுப்பான், இல்லைன்றுவான். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு இறை தூதரை அல்லாஹ் வைத்திருக்கிறான்னு விளங்குதா இல்லையா? அப்போ இந்த குழந்தைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யஹபுலிமை யஷாவுது கூர், ஆம்பளை பிள்ளைய கொடுக்குறது ஏன் இஷ்டம், நினைச்சா ஆம்பளை பிள்ளையா கொடுப்பேன். ஓ யஹபுலிமை யனாவு இனாசா, நாடினால் பொம்பளை பிள்ளையா கொடுப்பேன். அவு சபிஜுகும் துக்ரானோ இனாசா, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்த்து கொடுப்பேன். ஓ எஜாலு மையஷா வக்கீமா, நாடுனா பிள்ளை இல்லாமல் ஆக்கிவிடுவேன். நம்ம ரைட் அது அப்படிங்கிறான்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொந்தம் கொண்டாடுற. அட ஏன் ரைட்ரா அது, நினைச்சா ஆம்பளை பிள்ளையா கொடுத்துட்டே இருப்பேன், நினைச்சா பொம்பளை பிள்ளையா கொடுப்பேன், நினைச்சா இதுலையும் அதுலையும் கலந்து கொடுப்பேன், நினைச்சா கொடுக்காம இருப்பேன். நான் நினைக்கிறதா முடிவு, வேற யாருக்கு அதில் எந்த ரைட்டும் இல்லைன்னு இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் தனக்குரியது என்று சொந்தம் கொண்டாடுகிறான். அந்த அதிகாரத்தை கூட அல்லாஹ்ட்ட இருந்து பறிச்சு பிள்ளையை கொடுக்குற அதிகாரம் இவருக்கு இருக்கு அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறோமே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மகான்கள் என்று பெரியார்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு இறைத்தன்மை வந்து விட்டது என்று நினைப்பது இதுக்கு காரணம். இறைவன் தன்னுடைய இலாக்காக்கள் சிலதை பங்கு வைத்து கொடுத்து விட்டான் என்று நினைப்பது இது காரணம். இப்படி நினைப்பதற்கு என்ன அடிப்படையான காரணம்? மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லி குர்ஆன்ல இருந்து பார்க்காம இவங்களா சில மகான்களுடைய கட்டுக்கதைகளை மனிதனை எழுதி வைத்த குருடாக்களை நம்பிக்கொண்ட காரணத்தினால் வருதே தவிர குர்ஆன்ல அல்லாஹ் யாரை மகான் சொல்கிறானோ அவங்க வரலாறுகளை எடுத்து பார்த்து அப்படி நினைக்க முடியாது. ஜக்கரியா நபி அப்படி, இப்ராஹிம் நபி அப்படி, இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயசுலாம் நல்லா குழந்தைய கொடுத்தான், முதுமையிலான கொடுக்குறான். அப்போ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? ரப்புல் ஆலமீன் வந்து எந்த மகானா இருந்தாலும் சரி அதெல்லாம் அடிமை தான், எஜமா வந்தான். எஜமான அடிமைங்கிறத தாண்டி வேற எந்த உறவும் அல்லாஹ் யாரோடு வைத்துக் கொள்வது கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அறிந்து கொள்கிறோம். இன்னும் பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அல்லாஹ்வுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் சொல்லுகின்றன. அது அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.